வணக்கம் மக்களே. சிறுநீர் பாதை தொற்றால் அவதிப்படுறீங்களா? இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அதாவது சிறுநீர் பாதை நோய் தொற்று காரணம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அது நிறைய பிரச்சனைகளால் கூட நமக்கு வரலாம். சரியான உணவு இல்லை, சரியான தண்ணீர் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரு பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், எந்த மாதிரியான நோய் தொற்றுகள் பரவாமல் பார்த்துக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடிக்கடி வந்துடும். சரி வாங்க இந்த ஒரு பதிவை பார்த்து நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கலாம். ஸோ சிறுநீர் நோய் தொற்று ஆண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என அனைவரையுமே பாதிக்குதுங்க. ஸோ சுமார் 5ல் ஒரு பெண் ஒரு முறையாவது இந்த சிறுநீர் பாதை நோய் தொற்றுனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ பெரும்பாலும் இந்த நோய் பெண்களை அதிக அளவில் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுநீர் கழிக்கும்போது வலி, எரிச்சல் உணர்வு போன்றவை இந்த நோயின பொதுவான அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக பாதை நோய் தொற்று என்பது சிறுநீர் குழாய்கள் சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் குழாய் உட்பட எந்த ஒரு பகுதியும் பார்த்திங்கன்னா பாதிக்கலாம். அதாவது ஒரு பாக்டீரியா நோய் தொற்று அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் பூஞ்சை மற்றும் வைரஸ்களும் இந்த தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் அதிகமாகவே இருக்குது. ஸோ தோல், மலக்குடலில் இருந்து வரும் பாக்டீரியாக்கள் சிறுநீர் பாதை அல்லது சிறுநீர் குழாய்கள் நுழைந்து அங்குள்ள உறுப்புகளை பாதிக்குதான். இதன் காரணமாக சிறுநீர் நோய் தொற்று ஏற்படுது. சிறுநீர் வெளியேறும் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த நோய் தொற்று ஏற்படுது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ சிறுநீர் நிறம் மாறுதல், அதிக சோர்வு இருக்கும், சிறுநீருடன் ரத்தம் வெளியேறுதல், அடிவயிறு தசை பிடிப்பு, சிறுநீரகம் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றிட்டே இருக்கிறது, சிறிதளவு சிறுநீர் வெளியேறுறது, இதெல்லாம் தான் நமக்கு அறிகுறியாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுநீர் பாதையில் இந்த தொற்று ஏற்படாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ வாந்தி வருவது போன்ற உணர்வு அல்லது குமட்டல் சிறுநீரில் ரத்தம் அழுது வெளியேறுதல், இதெல்லாம் நிறைய அறிகுறியாகவே சொல்கிறாங்க. ஸோ அதிக குளிர் மற்றும் நடுக்கம் போன்றவை கூட நமக்கு அடிக்கடி ஏற்படலாம். சிறுநீர் கழிக்கும் போது அதிக எரிச்சல், அதிக அளவில் சிறுநீர் வெளியேறுதல் போன்றவை சிறுநீர் குழாய் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்க முடியும், அதாவது எதெல்லாம் சாப்பிட்டா அதை நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி குறைந்தது ஒரு 2 லிட்டர் முதல் 3 லிட்டர் வரை தண்ணீர் அருந்துதல் ரொம்பவே முக்கியம். ஸோ சிறுநீரை அடக்குதல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனவே சிறுநீர் கழிப்பதை நம்ம அடக்கக்கூடாது. அடக்கினா கல்லுருவாயிடுங்க கிட்னியில். ஸோ எவ்வளோதான் அவசரமாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக போகிறது நல்லது. அவசரமாக சிறுநீர் கழிக்கக்கூடாது. இதன் காரணமாக சிறுநீர் பை முழுவதுமாக காலியாவது பார்த்திங்கன்னா தடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிறப்புறுப்பு பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே அல்லது பவுடர் போன்றவை உபயோகிக்கக்கூடாது. ஸோ என்னத்தான் எரிச்சலோ இன்ஃபெக்ஷனோ இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பிறப்புறுப்பு பகுதிகளை பராமரிக்க வேண்டும். ஸோ பொது கழிப்பறை பயன்படுத்துறதை தவிர்த்துடுங்க. அது மட்டும் கிடையாது, ப்ரோபயாக்டிக் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது, இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் வகைகள், அதுக்கப்புறம் புரோட்டீன் நிறைந்த உணவுகள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சில வீட்டு முறை வைத்தியங்கள் நோய் பாதிப்புலேருந்து நம்மை பாதுகாக்குது. அவற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவை முழுசாக நீங்கள் பார்க்கணும். நுண்ணுயிர் எதிர்ப்புகள், அதுக்கப்புறம் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க, இதெல்லாம் நம்ம வீட்டு வைத்தியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நோய் தொற்றுகள்லேருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள அதிக அளவில் தண்ணீர் அருந்துவதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. தண்ணீர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, அதாவது சாப்பாடும் முக்கியம்தான், சத்து வாய்ந்த உணவுகள், அதை விட
தண்ணி ரொம்பவே அதிகமாக நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி இந்த தொற்று நோயால் பாதிக்கப்படுபவர்கள் அதிக அளவு தண்ணீர் அருந்துவதன் மூலம் இந்த நோயிலிருந்து குணமடைய முடியும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ தினசரி 6 முதல் 8 கிளாஸ் தண்ணீர் குடிப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இளநீர் சாறு, எலுமிச்சை சாறு, கரும்பு சாறு போன்றவை சிறுநீர்லேருந்து தேவையற்ற பொருட்களை வெளியேற்ற உதவும். இந்த மாதிரியான பானங்கள் ஐட்டமாக தான் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சிறுநீர் தொற்று பாதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதிலிருந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்படக்கூடிய ஜூஸ்களை அதாவது ஜூஸ் ஐட்டம்ஸை அதிகமாக நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ எலுமிச்சை, இளநீர் போன்றவற்றில் மிக முக்கிய வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குது. காலை வேளைகளில் இதை அருந்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தை வடிப்பதிலிருந்து கிடைக்கக்கூடிய கஞ்சியில் உடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை வலுப்படுத்த உதவுது. எனவே இது சிறுநீர் பாதை நோய் தொற்று மீண்டும் வருவதை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், பாரம்பரியமாக பயன்படுத்தி வரக்கூடிய குதிரைவாலி போன்ற அரிசி வகைகளை உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக அளவு நார்சத்து நிறைந்துள்ளதுனால உடலில் உள்ள நச்சுக்களை நமக்கு தீர்க்கும். ஸோ சுகாதாரத்தை பராமரிக்க சிறுநீர் கழிப்பதற்கு முன்னும் பின்னும் கைகளை கழுவுதல், சுத்தமான உள்ளாடைகளை அணியறது, வேலை செய்யும் போது சிறுநீர் குழாய் பகுதி சுற்றி அதிக ஈரப்பதத்தை ஏற்படுத்துவதற்கான அதாவது பொருத்தமான ஆடைகளெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா பயன்படுத்தணும். அதிகமான ஈரப்பதத்தை ஏற்படுத்தாத. ஸோ உடற்பயிற்சி செய்த பிறகு குளித்து விட்டு பிறப்புறப்பு பகுதியை நன்றாக துடைக்கிறது. எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்வதற்கு முன்பு நம்ம மருத்துவரை கலந்து ஆலோசிக்கலாம். ஸோ நோயின் தீவிரத்தை பொறுத்து சிகிச்சை முறையும் மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிறுநீர் நோய் தொற்றுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா இந்த மாதிரியான அறிகுறிகளை வைத்து நமக்கு சிறுநீர் பிரச்சனை இருக்குது, அதாவது சிறுநீர் தொற்று இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது போன்ற தகவல்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய அப்டேட்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபை ஆகும். நீங்களும் ஆரோக்கியமான விஷயங்களை, ஆரோக்கியமான தகவலை பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போன்ற தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.